அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறேங்க. வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதனால் சுபயோகமும் ஏற்படுது, ராஜயோகமும் ஏற்படுது. இதனால் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குதுங்க. அதே மாதிரி தாங்க இந்த மாதம் சனி பகவானும் நம்மளுடைய சூரிய பகவானும் இணைவதால் நவ பஞ்சம ராஜயோகம் உருவாக்குதுங்க. இந்த நவ பஞ்சம ராஜயோகத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. கும்பம் ராசிக்காரங்க ஆகாயத்தை போல எல்லையில்லாத சிந்தனையுடையவங்களாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் அதை வென்று உலகத்திலேயே வழிநடத்தும் முன்னோடிகளாக இருப்பாங்க. சனி பகவான் கும்பம் ராசிக்கு அதிபதி என்பதால் இவங்க நீதியையும் பொறுமையையும் இயல்பாகவே கொண்டிருப்பாங்க. சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதால் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுதுங்க. இவங்க தன்னம்பிக்கையுடன் பலம் பெறுவாங்க. இவங்க பிறவியிலேயே ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்க, அறிவில் சிகரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை பல விதங்களில் யோசிப்பதை தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா இவங்க சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக யோசிப்பாங்க. இதனால் முடிவெடுக்க தாமதம் ஏற்படும். இவங்க தனிமையை விரும்புவது, மற்றவங்களுடன் பழகுவதை தவிர்ப்பது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கிறது, ஒரே விஷயத்தை பலமுறை கேள்வி கேட்கறது, சந்தேக மனப்பான்மை மற்றும் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறது போன்ற விஷயங்களை மாற்றிக்கிறது இவங்களுக்கும் நல்லது, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. நவ பஞ்சம ராஜயோகம் 30 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக இருக்கு. இது 9 மற்றும் 5ஆம் இடங்களான யோகங்க. நவ பஞ்சமம் என்பது திருமணம், ஆன்மீக பலனையும், பஞ்சமம் என்பது பாக்யம், அறிவையும் குறிக்குது. இந்த யோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உழைப்பின் மூலம் ராஜாவை போல வாழ வைக்கும் யோகமாக இருக்கு. அதிகாரம், செல்வாக்கு, மரியாதை, அறிவு, ஆன்மீக உணர்வு ஆகியவற்றை இது கொடுக்குதுங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் உறுதியான வாழ்க்கையை கொடுக்குங்க. சூரியன் சேர்வதால வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்க. சனி சூரியன் சேர்க்கையால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம், கர்ம பலனெல்லாம் கிடைக்குங்க. நிதி நிலைமை நிலையாக இருக்கும். சொத்து வாங்கிறது, வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுறது, வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறது போன்ற வாய்ப்புகளெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிறைவான வளர்ச்சி இருக்கும். சனி பகவான் நீதிக்கும் சூரிய பகவான் ஆற்றலுக்கும் சொந்தக்காரங்க. கர்ம பலனுக்கு தகுந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். தீங்கு தரக்கூடிய கர்ம பலன்கள் கூட விலகுங்க. தொழில் ரீதியாக நிரந்தர வளர்ச்சி, அதிகாரம் மற்றும் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும். தடைபட்ட திருமணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிலம் மற்றும் சொத்துக்கள் மூலமாக நிலையான வருமானம் கிடைக்கும். கும்பம் ராசிக்காரங்க ஆன்மீக சிந்தனையில் முன்னேறுவாங்க. இந்த நவ பஞ்சம ராஜயோகம் பாக்யம், புகழ், பொருள், ஆன்மீகத்தில் உயர்வை கொடுக்க போகுது.
கும்பம் ராசிக்காரங்க முன்னோக்கி சிந்திக்கும் அறிவியல்ல ஆர்வம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்த புதுமையாக செய்ய நினைப்பாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பொறுமை, நீதி, நேர்மை, கட்டுப்பாடு உடையவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க யாருடைய உழைப்பையும் திருட மாட்டாங்க. சனி சூரியனுடைய இணைவு, நவபஞ்சம ராஜயோகம் ஆகிய மூன்றும் கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உச்சத்துக்கு கொண்டு போய் விடுதுங்க. சனி பகவானையும் சூரிய பகவானையும் பக்தி நிமித்தமா வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமைகள்ல நவ கிரகங்களை வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு எல் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. கும்பம் ராசிக்கு சனி பகவான் சொந்த வீட்டில் சூரியனோடு இணைவது வரலாற்றிலேயே மாற்றி எழுதக்கூடிய தருணம். இந்த நேரத்தில் பொறுமையும் பக்தியும் தான் ராஜயோகத்தை உறுதி செய்யும். இனி வரக்கூடிய 30 ஆண்டுகளுமே பொற்காலமாக மாறும். சனி உழைப்பை சோதித்தாலும் அந்த உழைப்பை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பார். சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் அரசனுங்க. இவங்க தப்பாத நியாயம், ஒளி, ஆற்றல், தந்தை சக்திக்கு அடையாளம். வேதங்கள்ல சூரிய நாராயணர் என்றும் போற்றப்படுறாங்க. இவங்க அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அரசியலையும் புகழையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க. சனி பகவான் நீதியையும் கர்ம பலனையும் பொறுமையையும் தியாகத்தையும் ஒழுக்கத்தையும் நம்மளுக்கு கொடுப்பார். இந்த யோகம் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றும். சனி அமைதியை கற்றுக் கொடுத்து சூரிய பகவான் தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க. குடும்பத்தில் அமைதி, பணவரவு, ஆன்மீக வளர்ச்சி உறுதிங்க. ஆன்மீக ரீதியாக பயணம் செல்பவன் அதிர்ஷ்டசாலிங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, ஆன்லைன் பிஸ்னஸில் வெற்றி, முதலீடு, நிலம் மற்றும் சொத்து வாங்குவதற்கு நல்ல காலம், தடைபட்ட திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியமெல்லாம் கிடைக்குங்க. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், கூலி வேலை செய்கிறவங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க என எந்த துறையை சேர்ந்த வேலை செய்தாலும் அவங்களுடைய ஆளுமை மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள்கிட்ட பேராதரவு இருக்கும். சனி உழைப்பிற்கான பலனை 100 மடங்கு அதிகமாக கொடுப்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளணுங்க. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் என்ற எண்ணத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டுங்க. உறவுகளை பராமரிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கணுங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, துணைக்கிட்ட பேசும்போதும் சரி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்பதை சொல்லி பழகுங்க. தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய மனப்பான்மை வேண்டுங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயலை செஞ்சால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. சனி மற்றும் சூரியன், அதாவது அப்பா மகன் உறவு உங்களை உச்சிக்கு கொண்டு செல்ல தருணமாக இருக்கு. இந்த காலம் உழைப்பிற்கான பலன்களை கொடுக்க போகுது. சனி பகவானும் சூரிய பகவானும் நீதியையும் ஆற்றலையும் கொடுக்க போறாங்க. வாழ்நாள் முழுவதும் பக்தி மற்றும் பொறுமை ஆகிய 2 விஷயங்களை மட்டும் கடைபிடித்தா போதும் உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தோடுங்க. வாழ்க்கை முறையை மாற்றி யோகா நடைபயிற்சி செய்யணுங்க. ஆன்மீக ரீதியாக அடிக்கடி கோயிலுக்கு போறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது மன அமைதியை மேம்படுத்துங்க. உடல் வலிமையும் மணல் வலிமையையும் மேம்படுத்தும். வாரத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க. கடன் விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கா நல்லது நடக்குங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் வாஸ்து கொஞ்சம் சீர் செய்யணுங்க. வீட்டில் கிழக்கு திசை வெளிச்சமாகவும் மேற்கு திசை சுத்தமாகவும் இருக்கணுங்க. சனி பகவான், சூரிய பகவான் மற்றும் சிவபெருமான் ஆகியோர் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்களாக இருக்காங்க. நீலம் மற்றும் வைரம் இவங்கெல்லாம் ரத்தினங்களாக இருக்காங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினங்களாக இருக்காங்க.
சோதனைகளை சாதனையாக மாற்றி வெற்றியின் சிகரத்தை அடைய பிறந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. ராசி கட்டத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்மளோட சேனலோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. புதன் பகவான் இருக்காரு. அவருடன் சேர்த்து கேது பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பெற போறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியெல்லாம் குறைய போகுது. வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்த்த பலனெல்லாம் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. சொந்தமாக வீடெல்லாம் கட்ட போகிறீங்க. நிலம் வாங்க போகிறீங்க. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது. பிள்ளைகளால் நன்மை ஏற்பட போகுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவு ஏற்படும். இருந்தாலும் கடைசியில் சேமிப்பு ஏற்படுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க, தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. போட்டிகள் நீங்க போகுது. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது. மனசுல தன்னம்பிக்கை உண்டாக போகுது. எல்லா கஷ்டங்களும் நீங்க போகுது. எதிர்பார்த்த காரியம் சாதகமா முடிய போகுது. வீண் அலைச்சல் உண்டாக போகுது. கவனமா இருந்துக்கோங்க. எதிர்பாராத செலவு ஏற்பட போகுது. சிக்கனமா செலவு பண்ணிக்கோங்க. புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசிச்சு செயல்படுறது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். நிதானமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மனசு விட வேண்டாம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 10ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க
நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அப்படி ஏற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களில் பாதி துன்பங்கள் குறைஞ்சி போயிருங்க. கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவிகளை அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.